ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஜூன் மாதத்திற்கான ராசி பலன்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் சிம்மம் ராசி நேயர்கள் அடையக்கூடிய பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஜூன் மாதத்தினுடைய முதல் நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு யோகமான பலன்கள் எல்லாம் ஏற்படும். காரணம், முக்கியமான 3 கிரகங்களுடைய பயிற்சியானது நடக்குதுங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் சிம்ம ராசிக்கு பல விதத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி என்னென்ன வகைகளில் மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகுது, என்னென்ன கிரகங்களானது பயிற்சி ஆகுது அப்படின்றத எல்லாத்தையுமே இந்த பதிவில் நம்ம நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2024ஆம் ஆண்டுக்கான 6வது மாதமாக வரக்கூடியது இந்த ஜூன் மாதம். ஜூன் மாதத்தில் மேச ராசியில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய செவ்வாய் பகவான், ரிஷப ராசியில் புதன், குரு, சூரியன் மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கை போன்றவை எல்லாமே நடக்குது. 2024ஆம் ஆண்டில் ராகுகேது பயிற்சியில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போகிறது கிடையாது. மாதத்தினுடைய இறுதி நாளில் சனி வக்ர பயிற்சியானது நடக்க இருக்கு. மொத்தத்தில் ஜூன் மாதம் 2024 சிம்மராசிக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தில் தொழிலில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் புதன் பகவானுடைய பயிற்சியானது அமைஞ்சிருக்குங்க. அதாவது ஜூன் மாதம் புதன் பகவான் 3 முறை பயிற்சி ஆகிறாரு. ஜூன் 1 முதல் 14 வரை ரிஷப ராசியிலும், ஜூன் 15 முதல் 29 வரை மிதுன ராசியில் ஆட்சி பெற்றும், ஜூன் மாதம் 30ஆம் தேதியிலிருந்து கடக ராசியிலும் சஞ்சரிக்கிறார். யோகத்தை எல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் ஆட்சி பெற்று ரிஷப ராசியில் தாங்க இருக்க போகிறாரு. ஜூன் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறாரு. இதனால் ஒரு சில செலவுகளானது ஏற்படலாம். தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சினால் ஜூன் மாதம் 3ஆம் தேதி குரு பகவான் அஸ்தங்கத்தில் இருந்து விடுபடுறாரு. லாபத்தை எல்லாம் பெற்றுத்தரக்கூடிய வகையில் சூரிய பகவானுடைய பெயர்ச்சி ஜூன் மாதம் 15 முதல் மிதுன ராசியில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாரு. மேலும் மேச ராசியில் ஆட்சி பெற்று செவ்வாய் பகவானும் சஞ்சரிக்கிறாரு. இந்த செவ்வாயினுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்தே இந்த மாதம் முழுவதுமே மேசராசியில் தாங்க இருக்க போகிறாரு. இதன் மூலமாக சிம்மராசி என்பவர்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் பார்த்திங்கன்னா ராசிக்கு தொழில் மற்றும் லாபஸ்தானத்தை தான் சஞ்சரிக்க போகுது. இதனால் வருமானம் அதிகரிக்கும், தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியும் கிடைக்கும். மேலும் இந்த 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி நேயர்களுக்கு மிகவும் ஏற்றமான வருமானத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவே அமைந்துள்ளது. இதன் மூலமாக சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியானது கிடைக்கும். மேலும் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு கை கொடுக்கும். தடங்கல்கள், தொய்வு நிலை, இது போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் மாற்றம் பெறப்போகுது. சொல்லப்போனால் திடீர் அதிர்ஷ்டம் கூட ஏற்படும். மேலும் இந்த மாதத்தில் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். தொழில் மற்றும் வேலையை பொறுத்த வரைக்கும் எந்த வகையிலும் எந்த ஒரு மாற்றத்தையும் இந்த மாதத்தில் செய்ய வேண்டாம். மேலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி அன்பர்கள் அதிர்ஷ்டத்தை எல்லாம் நம்புவதற்கு பதிலாக உங்களுடைய உழைப்பையும் கர்மாவையும் மட்டும் அதிகமாக நம்புங்க. நீங்கள் சரியான திசையில் சரியான முயற்சிகளை எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றியை நிச்சயமாக பெற்றுக் கொடுக்கும். ஜூன் மாதத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடியவங்களாம் உங்களுடைய பணியிடத்தில் எதிர்பாராத மாற்றங்களை எல்லாம் சந்திப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த நேரத்தில் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் மட்டும் இல்லாமல் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மிகப்பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்குங்க. இந்த ஜூன் மாதத்தினுடைய மத்தியில் திடீர்னு நீண்ட தூர பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் கூட ஏற்படும். பயணம் விரும்பிய வெற்றிகளை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு கூடுதலான வருமானமானது கிடைப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. மேலும் இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் ஆட்சியாக அமர்வது சொத்து, நிலம் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு யோகத்தை எல்லாம் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். மேலும் இந்த ஜூன் மாதம் சிம்மராசி நேயர்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களும் காணப்படுது. அதாவது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அவசரமாக செய்வதை தவிர்த்துக்கோங்க. தற்பெருமை பேசுவது உங்களுக்கு தீங்கு எல்லாம் விளைவிக்கும். குடும்பம், அலுவலகம் என்று எல்லா இடங்களிலுமே கவனமாகவும் பொறுமையாகவும் நடப்பது அவசியம். தேவையற்ற மன அழுத்தத்தை எல்லாம் தவிர்ப்பதற்கு முயற்சி செய்துக்கோங்க. மேலும் உங்களுக்கு ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை அலட்சியமாக இருக்காதீங்க, கவனம் எடுத்து பார்த்துக்கோங்க. எப்போதுமே பார்ப்பதற்கு அதிகார தோரணையோடு காணப்படக்கூடிய அன்பர்கள்னால் அது சிம்மராசி நேயர்கள் தாங்க. எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க. சொல்லப்போனால் சிம்மராசி அன்பர்களுடைய வழி எப்போதுமே தனி வழியாகவே காணப்படும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் மனதில் தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும். மேலும் புத்தி தெளிவானது உண்டாகும். நல்லது எது, கெட்டது எது அப்படின்னு பிரித்து பார்த்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்.
எதிர்பாராத சில திருப்பங்களால் காரிய வெற்றிகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். வழக்கு விவகாரங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சாதகமாகவே காணப்படும். தொழில் மற்றும் வியாபாரம் திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் நிதானமாக பேசுவதன் மூலமாக வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாமே குறைந்து போகும். உத்தியோக ரீதியாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு புதிய பதவிகளானது கிடைக்கலாங்க. ஒரு சிலர் கட்டளையிடுகின்ற பதவியானது கிடைப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த பண உயர்வானது உங்களுக்கு இந்த மாதத்தில் நிச்சயமாகவே கிடைக்கும். குடும்ப ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் திடீர் செலவுகளானது ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்து அதன் மூலமாக அவங்களுடைய நன்ன மதிப்பை நீங்கள் பெறுவீங்க. கணவன் மற்றும் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு மகிழ்ச்சியானது அதிகரிக்கும். மேலும் பிள்ளைகளுடைய நலனையும் நிறைய அக்கறை காட்டுவீங்க. வழக்குகள் எல்லாம் தள்ளி போவதற்கும் வாய்ப்பு இருக்குது. மேலும் உங்களுக்கு சாதகமான முறையில் பேசி தீர்ப்பானது பெற்றுக்கொள்வதும் மிகப்பெரிய நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்ப்பதற்கு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு நிறைய காரிய வெற்றிகள் எல்லாம் பார்ப்பீங்க. மேலும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் இந்த மாதம் கவனமாக இருந்துக்கோங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சியோடு நீங்கள் காரியங்களை எல்லாம் செய்து வந்தீங்க அப்படின்னா சாதகமான பலன்களை எல்லாம் பெற முடியுங்க. பணவரவு பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும். இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கி எதுலேயுமே முழு முயற்சியோடு நீங்கள் ஈடுபடுவீங்க. எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. காரியங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய அனுகூலமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புத்தி தெளிவானது ஏற்படும். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து மனக்குழப்பங்கள் எல்லாமே நீங்கி போகும். மேலும் இந்த மாதம் ராசிநாதன் சூரியனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு பண வரவுகளை எல்லாம் அதிகப்படுத்தி கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகளில் இருந்து வந்த தொய்வு நிலைகள் எல்லாமே நீங்கி மலமலன்னு நடக்க ஆரம்பிக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல ஒரு வெற்றி பெறுவீங்க. கூடுதலான முயற்சிகள் எல்லாம் மேற்கொண்டீங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். சக மாணவர்களோட நிதானமாக பேசி பழகுவது இந்த மாதம் உங்களுக்கு நிறைய நன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். ராசியை பொறுத்து பலன்களானது இருந்தாலுமே கூட நட்சத்திரங்களை பொறுத்து பார்க்கும் பொழுது ஒரு சில பலன்களானது மாறுபாடு அடையும். அந்த வகையில் மகம் நட்சத்திரத்தை உடைய சிம்மராசி என்பர்களுக்கு வீண் மனசஞ்சலங்களானது அப்பப்போ ஏற்பட்டு நீங்கி போகும். மேலும் உங்களுடைய உடைமைகளை எல்லாம் நீங்கள் கவனமாக பாதுகாத்து கொள்வதும் அவசியம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி பற்றிய வீண் பயமானது அப்பப்போ ஏற்பட்டு போகும். வாகனங்களை கவனமாக வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. பூரம் நட்சத்திரத்தை உடைய சிம்மராசி என்பர்களுக்கு எப்போதுமே பரபரப்பாகவே காணப்படுவீங்க. மேலும் பணவரவு இந்த மாதம் கூடி காணப்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தில் மன திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தவங்களுக்காக எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்றுக்காதீங்க. அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. மேலும் மற்றவர்களுக்காக வீண் அலைச்சல் செலவு செய்ய வேண்டியும் இருக்குங்க. உத்திரம் 1ஆம் பாதத்தை உடைய சிம்மராசி என்பர்களுக்கு தொழில் வியாபாரம் எல்லாம் திருப்திகரமாக நடக்கும். நடந்தாலுமே கூட நீங்கள் எதிர்பார்த்த லாபமானது கிடைக்காமல் போகலாம். வியாபாரம் தொடர்பான பணம் பரிவர்த்தனைகளெல்லாம் கவனமாக இருக்கணுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா எவ்வளவு உழைச்சாலுமே கூட நீங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைப்பதில் ஒரு சில தாமதங்களானது ஏற்படும். என்னதான் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலுமே கூட ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தடை தாமதங்கள் கூட விலகி போவதற்கு எளிமையாக செய்யக்கூடிய பரிகார முறைகள் எல்லாம் காணப்படுது. அதாவது ஞாயிற்றுக்கிழமைகளில் வில்வ அர்ச்சனை செய்து சிவபெருமானை நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்குங்க. மேலும் உங்களது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டகரமான கிழமைகள் பார்த்தீங்கன்னா திங்கள் புதன் வெள்ளி. சந்திராஷ்டம தினங்களாக 1, 2, 28, 29ஆம் தேதி காணப்படுது. இந்த தினத்தில் உங்களுடைய கூடுதலான முயற்சிகள் எதையும் எடுக்காம முக்கியமான முடிவுகள் எதையும் எடுக்காம இருப்பது நல்லது. மேலும் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான தினங்களாக 22 மற்றும் 23ஆம் தேதி அமைந்திருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய மாற்றங்களை சிம்மராசி என்பர்கள் இந்த ஜூன் மாதத்தில் பார்க்க போகிறீங்க. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மகத்துவமான முன்னேற்றத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களில் எத்தனை பேர் சிம்மராசியை உடையவங்க பார்க்குறீங்களோ மறக்காமல் சிவபெருமான் மீது நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க ஓம் நமச்சிவாய அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சிவனது அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவில் சிம்மராசி நேயர்கள் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் ஜூன் மாதத்தில் சந்திக்க போகிறாங்க, நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்ன அப்படின்றத பற்றி எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களானது நம்மளுடைய சேனலில் இருக்குங்க. இனிமேல் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க.
இதுபோல் நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்களை எல்லாம் கணிக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஜோதிடத்தில் யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ அவங்களாம் தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.